ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுவும் போல் நீங்கள் கேட்ட வீடியோ தான். என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால தான் பாப்பாவுக்கு மேக்கப் யார் போட்டு விட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியா தான் போட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பா வந்து அவங்க அப்பாட்ட போய் காட்டினாங்க. அப்பா எப்படி இருக்குது ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்க அப்பாவும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பா எப்படி அமைதியாக இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னோன்னே அவங்க கீழே உட்காந்துருந்தாங்க. உட்காந்துட்டு பாப்பாவை மடியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. மகி, யார்மா மேக்கப்லாம் போட்டுவிட்டா உனக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க சித்தி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அந்த அவ அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டினா. அதுக்கப்புறம் நல்லா இருக்கான்னு கேட்டேன். சூப்பர் அப்படி சொன்னாங்க. பாப்பாவுக்கு நான் இங்கே போட்ட மேக்கப்லாம் அப்பயே கலட்டி எரிஞ்சிட்டா, எதுவுமே இல்லை. ஆனால் பிரியா மட்டும் போட்டு விட்ட மேக்கப் மட்டும் அப்படியே வச்சுட்டு எல்லாத்துட்டையும் காட்டினாங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் அத்தை, அது பாப்பா. மகி வந்து சின்ன வயசில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பாப்பா மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, பாப்பா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அமைதியாக இருக்கும். மகி எவ்வளோ சேட்டை பண்ணுதோ அது அமைதியாக இருக்கும். அதனால் பாப்பாவையும் ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பாவை காட்டாமல் எப்படி அப்படின்றனால அவங்க அப்பாட்டையும் போயிட்டு என்னங்க ஹாய் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாய் சொன்னாங்க. சொல்லிவிட்டு எங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ண ட்ரெஸ் இது வந்து கருவாவுக்கும் நான் தான் சூஸ் பண்ணேன். இது வந்து எங்கள் அம்மா சூஸ் பண்ணாங்க. நான் சொன்னேன் இல்லை, எல்லாமே ஃபஸ்ட்டு வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த கேப் வச்சு விளாண்டுட்டே இருந்தோம். கேப்புன்னு இல்லை, அது பேரே எனக்கு தெரியாது. ஸோ அதை வச்சு நாங்கள் விளாண்டுட்டே இருந்தோம் 2 பேரும் மாற்றி மாற்றி. அதுக்கப்புறம் நான் பாப்பாவும் நல்லா எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டே இருந்தோம். பார்த்துக்கோங்க, இதுதான் என் தம்பி. தம்பினா கூட பிறந்த தம்பி இல்லை, சொந்தக்கார பையன் தம்பி. அதுக்கப்புறம் நானே பிரியாவும் கேக் எல்லாமே கட் பண்ணணும் அப்படின்றனால எல்லாமே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால நானும் அந்த பிள்ளையை ரெடி பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஸ்டேட்டஸ்லாம் போட்டோம், எல்லாமே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கேண்டில் வந்து ஒன்று தான். பாப்பா செகண்ட் பர்த்டேனால செகண்டும் போட்டு வாங்கியிருப்பாப்புல. எனக்குங்களே அப்படின்னு கேட்டேன். ஒன்று தானே அப்படின்னா, சரி எனக்கு கொடுன்னு கேட்டது கொடுக்க மாட்டேட்டான். நடுவில் வை அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்க நடுவில் வச்சுருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்லை அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நீ அதை வச்சு வை, அந்த கேண்டிலை வச்சு வை அப்படின்னு சொன்னான். நான் அதே மாதிரியே 2ன்னு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பார்த்தா லாஸ்ட்டில் இந்த ஸ்ப்ரே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அந்த வெடிக்கிறதா அது பேர் தெரியாது எனக்கு. அதை வச்சு வெடித்தா வெடிக்கவே மாட்டிடுச்சு, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் கேப் வச்சு விட்டேன். மகி பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா மகிக்கு வந்து இந்த சாரீ கலரில் தான் இந்த ரெட் கலர் கேப் இருந்துச்சு. சரி கொடுத்தான். அந்த பிள்ளை எனக்கு ப்ளூ தான் வேணும்னு சொல்லிட்டு பாப்பாட்ட அப்படியே வேணும்னு சொல்லி அழுது வாங்கிட்டா. பிரியா பிள்ளை ஒரு நீலியில் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வச்சா பாப்பா எனக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ அப்படி சொல்லிட்டு அதையும் எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் தட்டு எல்லாத்துக்குமே எல்லா பேத்துக்குமே வந்து எப்படியோ ஒரு வழியாக கேக் எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் கேக்லாம் எடுத்து கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு, இதான் எங்கள் சித்தி, இன்னொரு சித்தி.
அதுக்கப்புறம் பிரியா வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என் தம்பி கொடுத்தாங்க கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் இதுதான், இவங்க 3 பேருமே அம்மா கூட பிறந்தவங்க தான். இது வந்து அத்தை. அதுக்கப்புறம் எல்லோரும் காசு கொடுக்குறதெல்லாம் மைக்கி நல்லா வாங்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனும் பாவம் நின்றுட்டே இருந்தான். ஃபோட்டோ எடுங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அவ்வளோ நேரம் நின்றுட்டு அப்புறம் எப்படியே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லோரும் சரி வாங்க ஃபேமிலி அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து வந்தோம். இந்த பாப்பாவை பாருங்களேன், எனக்கு வந்து நான் மணி வந்து இவங்க இருக்காங்களே சக்தி அக்கா, அவங்க பாப்பா மாதிரியே இருக்கும். நான் போனதுமே அத்தையிட்ட சொல்லுவேன், அத்தை இதை பார்க்கும்போது அந்த பாப்பா மாதிரியே எனக்கு தோணுச்சு. அதனால் உங்கள்கிட்ட நீங்களும் அந்த பாப்பாவை நல்லா பாருங்களேன். பார்க்கும்போது எனக்கு அந்த பாப்பா சின்ன வயசில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அது மாதிரி தான் இருந்துச்சு. அதை பார்த்தா அந்த பாப்பாவை பார்த்தாவே சொல்லுவேன், சக்தி அக்கா யூடியூப்பில் வராங்கள்ல அவங்கள்ட்ட பாப்பா மாதிரியே இருக்கும் பார்த்தா. அதை பார்த்துட்டே இருப்பேன், என்ன அந்த மகி மாதிரியே இருக்குது அப்படின்வேன். மகிழினி தானே, அந்த மகிழினி மாதிரியே இருக்குது அப்படி சொன்னேன். கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொன்னது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு வேணா அந்த அக்கா சேனலில் போய் பார்த்துட்டு வந்து பாருங்களே, பாப்பா 2 பாப்பா ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிரியா என்ன கிஃப்ட்டு அப்படி கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளேக்கு வந்து ஒரு டெடி மாதிரி இருந்துச்சு, வைலட் கலரில் சூப்பராக இருந்துச்சு. அதையும் அப்படியே எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்த்தோம். பார்த்துட்டு எல்லோரும் ஜாலியாக ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளேக்கு வந்து ஒரு பேண்டு மாதிரி இருந்துச்சு, தலையில் மாட்டுற பேண்டு, அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த பொம்மை தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் எல்லோரும் காசு கொடுக்குறதெல்லாம் வச்சுட்டு கேக்கும் நானும் வந்து சரி சாப்பிட போகலாம் எல்லோரும் கூப்பிட்டாங்க. ஆனால் நான் இல்லை, நான் அப்புறமாக்கி சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேக் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேக் சாப்பிட்டுட்டேன் பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு கேக். ஆனால் 2 கேக்குமே ஒரே மாதிரி வாங்கிட்டோம். ஸோ வேறு மாதிரி வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா 2மே ஒன்றா தான் அம்மா தான் வாங்கினாங்க. ஒன்று நாங்கள் வாங்கினோம், ஒன்று அம்மா வாங்கினாங்க. 2 பேருமே ஒரே சாக்லேட் வந்து மெலோடி, இது ரொம்ப பிடிக்கும், அதையும் வாங்கிட்டோம். ஏதோ ஃபைனலாக எல்லாமே முடிச்சாச்சு, நல்லா இருந்துச்சு. நீங்கள் எல்லாருமே விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன் வந்து நான் வந்து வாய்ஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். அப்போம்போது நான் என்னென்னா சரி எல்லாருமே பார்த்திங்கன்னா வீடியோலையுமே எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டனால ஒன்றுமே கேட்கவே இல்லை. அதனால தான் நான் வாய்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து லேட்டாக தான் சாப்பிட்டோம். அதனால் எல்லோரும் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகிக்கு ஃபைனலாக இப்படி ஆகிட்டாங்க, ட்ரெஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருமே உட்காந்து நானே என் தம்பி என் தங்கச்சி எல்லாருமே உட்காந்து அப்படியே பேசிகிட்டே ஜாலியாக விளாண்டுட்டே இருந்தோம் அந்த ஸ்ப்ரேயை வச்சு. அப்புறம் அவள் என்ன பண்ணான்னா நான் சொன்னேன், என் மூஞ்சில் வந்து நீ அடி அப்படி நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்தா என் தங்கச்சி வீடியோ, அதுவும் என் தங்கச்சி தானே, அந்த பிள்ளை மேலே அடித்தா. இப்போ பாருங்கள் எப்படின்னா காற்றுக்குள்ளே அவ்வளோ ஸ்ப்ரேயும் காற்றுக்குள்ளே அடிச்சு விட்டுட்டா. அதோட என் தம்பி திட்டினேன், என்ன நீ லூஸாக படிச்சிருக்கியா அப்படின்னு. அதுக்கப்புறம் எப்படியோ எல்லாருமே முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. நான் பிரியா மேலே அடிடா அப்படின்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் டக்குன்னு அப்படியே அடிச்சு விட்ருவேன், அவங்களுக்கு கோவம் வந்துடும் அப்படியே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிவிட்டும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட். பாய்.